நீ ரசூலுல்லாஹ்வை புகழ கூடாது என்று சொன்னால் கூட குர்ஆன்ல இருந்து நிறைய ஆயத்துகளை தூக்க கொண்டேதான் இருக்கிறது. சொல்ல போனால் நீ ரசூலுல்லாஹ்வை புகழ கூடாது என்று சொன்னால் கூட குர்ஆன்ல இருந்து நிறைய ஆயத்துகளை தூக்க வேண்டி இருக்கும். வரஃபஅனா கதிக்ரக் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம், உங்கள் மகத்துவத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வை புகழ கூடாது என்றால் இந்த ஆயத்தை குர்ஆன்ல இருந்து தூக்கிருங்க. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை நான் ரஹ்மத்தாக தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்ல, இதுவும் புகழ்தான். இதையும் தூக்கிருங்க. லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹ் புகழ்றார். இதையும் தூக்கிருங்க. இப்படி பார்த்தால் குர்ஆனிலே இருந்து நிறைய ஆயத்துகள் தூக்கப்பட வேண்டியிருக்கும். ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்று சொல்லி உலகமே நின்றாலும் குர்ஆன் உலகத்தில் ஓதப்படும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் உலகத்தில் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உலகத்திலே நீ விரும்பியோ விரும்பாமலோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நீ உலகத்தில் பேசியே ஆக வேண்டும். இந்த உலகத்திலே ரபியுல் அவ்வல் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பிறந்த மாதம் வந்தால் சில பேர்களுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபம் வரக்கூடிய நீ கூட உன் தொழுகையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலே ஸலவாத்து சொல்லாவிட்டால் உன் தொழுகை பாத்திலாகி விடுகிறது. குத்பா பிரசங்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிலே ஸலவாத்து சொல்லாவிட்டால் உன் குத்பாவே பாத்திலாகி விடுகிறது. சொல்லப் போனால் உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து அவன் மரணித்து கபரிலே வைக்கப்பட்டதன் பின்னால் 4 கேள்விகள் அவனிடத்திலே கேட்கப்படும். கேள்விகள் கேட்கப்பட்டதுக்கு பின்னால 4க்கும் அவன் பதில் சொல்லிட்டா சொர்க்கவாதியா? கிடையாது. 4க்கும் பதில் சொல்லி சொர்க்கவாதி என்று அவனுக்கு முத்திரை குத்தப்பட மாட்டாது. கடைசியாக சஹீஹான ஹதீதுகளிலே இருக்கிறது, பரட்டி பாருங்கள். 4 கேள்விக்கு பதில் சொன்னதன் பின்னால் அங்கே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரிசனமாக்கப்படுவார்கள். இவங்களை பத்தி நீ என்ன சொல்ற? இவங்களை பத்தி என்ன சொல்லுகிறாய்? முஃமின் சொல்லுவான், இவர்கள் தான் கடைசி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபிர் தடமாறுவான், முனாஃபிக் தடமாறுவான். அப்பதான் நீ சொர்க்கவாதி என்று மலக்குகள் சொல்லுவார்கள். உன்ட கடைசி தீர்ப்பே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்விலே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டப்பட்டு அவர்களை பார்த்து நீ சரியா பதில் சொல்லிட்டா தான் சொர்க்கம். இந்த ரசூலுல்லாஹ்வை புகழ கூடாதாம், இந்த ரசூலுல்லாஹ்வோட மகத்துவத்தை பேசக்கூடாதாம். அவங்கள்ட்ட போயிட்டு, ஏண்டா உங்களோட மகன் இந்த தடவை ஓஎல்ல 9 ஏயாமே அப்படின்னு கேட்டா, ஓஹோ என் மகன் ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப பெரிய அறிவாளி, அது இங்க காட்டோயிட்டையில படிச்சதுனாலதான் 9 ஏ, கொழும்புல படிச்சிருந்தான்னு சொன்னா 16 ஏ வாங்கி இருப்பான். மகனை புகழ்வான், அங்க எல்லாம் தப்பு கிடையாது. சிறுக்கு 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 நிப்பாட்டு. மகனை புகழ்வது சிறுக்கு. ஏண்டா மகனை நீ கடவுள் ஆக்கிட்ட அப்படின்னு யார சொல்ற? அது ரொம்ப சந்தோஷம். பூல்றா பூல்றா, வேண்டிய மட்டும் போல். ஹாஜியார் நீங்க வியாபாரத்துல கிங்காமே. ஆமா, என்ன அடிக்க இந்த காட்டோட்டையில யாரும் கிடையாது, கம்பா டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் கிடையாது, நான் தான் வியாபாரி என்றுவான். நீதான் என்று பெருமையா பேசுறியடா, நீதான் என்று மமத முடிச்ச திரியே. அல்லாஹ் சொன்னான், பெருமை என்பது என் போர்வை, அதை யாரு எடுக்க நினைக்கிறானோ அவனை அல்லாஹ் அழித்து விடுவான் என்று சொன்னான்ல. அப்ப எல்லாம் ஏகத்துவம் பேசவோ ஒத்தரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவரது புகழ், மகன் புகழ் பரவாயில்ல, பொண்டாட்டின புகழ் பரவாயில்ல, அவங்க குடும்பத்தில புகழ் பரவாயில்ல. உலகத்துல ஒபாமாவை புகழ்ந்தா கூட பரவாயில்லைங்க, கண்மணி நாயகத்தை புகழ்ந்தா தான் ஆத்திரம் வருது. ட்ரம்பா அமெரிக்காட இப்ப ஜனாதிபதி, அவனை புகழ்ந்தா கூட பேசாம இருப்பான், பரவாயில்ல பரவாயில்ல. இந்தியா ஜனாதிபதி மோடிய புகழ்ந்தா கூட மூடிட்டு போயிருவாங்க, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. அவனும் சேர்ந்து புகழ்வான். ஏன்னா அவன் கையவன் ஒண்ணும் தெரியாத அப்படி இப்படின்னு சொன்னா கூட, அது அப்படி இருந்தா கூட அவனை புகழ்றத விரும்புவாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வை யா நபி ஸலாம் அலைக்கும் அந்த அஷ்ரஃபுல் ஹல்க், நீங்க படைப்புகள்ல சிறந்தவங்க அண்ட் ஒருத்தன் சொல்லிட்டான். சிறுக்கு 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 சிறு. இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இவனுக்கு நேரடியாக ரசூலுல்லாஹ்வோட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு.
சொத்து பிரச்சனைகளோ தெரியல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வல் ஜமாத்துக்காரனுக்கு முழு சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒன்றும் தரல யா ரசூலல்லாஹ், அதனால உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதோ எனக்கண்டா விளங்க மாட்டீங்க. எல்லாத்த புகழ்ந்து அழிஞ்சு வைக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தா தான் வருத்தம் வருது என்றா என்ன எனக்கு விளங்குது இல்ல. ஒரு ஹதீஸை எடுத்து நீங்க புகாரியிலிருந்து எடுத்து காட்டினா கூட அது ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னுவாங்க. எப்படித்தான் சொல்றாங்களோ தெரியாது. சமீபத்தில் வந்துச்சே நாங்கள் பார்த்தோம் தானே, புகாரியிலிருந்தே நிறைய ஹதீசுகளை தூக்க வேண்டி இருக்குதா, அதுல நிறைய ஹதீசுகள் பலவீனமா இருக்குதா. புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவங்களுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான ஃபுகஹாக்கள், ஆயிரக்கணக்கான அறிஞர்கள் எல்லாம் வந்து புகாரியை பார்த்து 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 குர்ஆனுக்கு பின்னால இதை விட சஹீஹான கிரந்தம் இல்லை என்று சொன்னதுக்கு பின்னால ரெண்டு சீடிய பார்த்தவன் சொல்றான் புகாரியில பிழை இருக்குது ஹஸ்ரத், தெரியுமா உங்களுக்கு? புகாரியில பிழை இருக்குதாம், திருத்தி தாங்களே நாங்க வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்கட புகாரியை கொண்டு வந்து உங்க வீட்டுல தாரோம், நீங்க திருத்தி தாங்க, நாங்க என்ன செய்யறோம் இனிமேல் அந்த புகாரியை வாசிக்கிறோம். ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சிறந்த மனிதராக, சிறந்த படைப்பாக உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறார். அவர்களை புகழ்வது என்பது நம் நாவுகளுக்கு விருந்து. நாம் எவ்வளவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்கிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ கேட்டார்களோ, அல்லாஹும்ம நாயனே ஐயித் ஹஸ்ஸான பிரூஹில் குதுஸ், யா அல்லாஹ் இந்த ஹஸ்ஸானை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வலுப்படுத்துவாயாக, பலப்படுத்துவாயாக என்று துஆ கேட்டாங்கல்ல, அந்த துஆவிலே நாம் எல்லோரும் ومدحت بطيبة طه ودعوت